அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். பிரைஸ் தி லார்ட். விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. அன்பானவர்களே, படைகளின் ஆண்டவர் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். பாவம் என்ற இருளை அகற்றி மனித குலத்திற்கு மீட்பை கொடுப்பதற்காக இவ்வுலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் கிறிஸ்துமஸ் நன்னாளில் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் உள்ள பாவ கரைகளை நீக்கி நமக்கு கிருபையையும் நீடிய சமாதானத்தையும் தர வேண்டுகிறேன். நிறைவான நன்மைகளால் உங்கள் அனைவரையும் நிரப்பி பிறக்க இருக்கும் புத்தாண்டில் நம் தேவனுக்கு பிடித்த வாழ்வு வாழ நம் அனைவரையும் அழைத்து செல்ல ஆண்டவரை வேண்டுகிறேன். கிறிஸ்துமஸ் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது கிறிஸ்துவின் பிறப்பு, புது உடைகள், மகா விருந்து, வாழ்த்துதல்கள் மற்றும் கோலாகல கொண்டாட்டம். கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்து பிறந்த நாள் அல்ல, அவர் பிறந்ததை நினைவுபடுத்துகிற நாள். ஒரு குறிப்பிட்ட நாளை சிறப்பாக கடைபிடிப்பவர் ஆண்டவருக்காகவே அப்படி செய்கிறார் என்று ரோமையர் 14:6 வாசிக்கின்றோம். அதாவது ஆண்டவரின் பிறப்பை குறித்து கொண்டாடும் கிறிஸ்துமஸ் ஆண்டவருக்கான நாள். அந்த நாளில் தேவாதி தேவனை, அவரின் தியாகத்தை, அவருடைய உலக பிரவேசத்தின் காரணத்தை நினைக்காமல் வெறும் தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் வெளியரங்க காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் நாம் பரிதாபத்திற்குரியவர்களாக தான் இருப்போம். தவிர கிறிஸ்து பிறப்பின் உண்மையான சந்தோஷத்தை பெறுபவர்களாக காணப்பட முடியாது. ஏனென்றால் இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. ரோமையர் 14:17. ஆகவே அன்பானவர்களே, இந்த தற்காலிக உலகை விட்டு நித்திய அமைதியையும் சந்தோஷத்தையும் தரும் விண்ணுலகிற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் உண்பதற்கும் குடிப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் விண்ணக சந்தோஷத்தை மட்டும் நம் இலக்காக கொண்டு பயணித்தோம் என்றால் டிசம்பர் 25 மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் தான். அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்துமஸ் ஆனது ஒரு அர்த்தம் உள்ளதாக, நிரந்தர சந்தோஷத்தை கொடுப்பதாக மாறும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் வருகிறது, கிறிஸ்துமஸ் அன்று சந்தோஷம், அதற்கு அடுத்த நாள் வழக்கம் போல் கவலை, கஷ்டம் எனக்கு என்று சொல்லக்கூடிய அவல நிலை ஏற்படாது. ஆக கிறிஸ்துமஸ் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நாளாக இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது இயேசுவை காண வேண்டும் என்ற ஆர்வம் நம்மில் காணப்பட வேண்டும் என்று விவிலியம் நமக்கு கூறுகின்றது. ஆம் அன்பானவர்களே, இயேசுவை நாம் எங்கு காண முடியும்? திருவிவிலியத்தில்தான். யோவான் 1:1 வார்த்தையும் கடவுளும் ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவை நாம் சந்திக்கும் இடம் திருவிவிலியம். அவரை நாம் விவிலியத்தில் சந்திக்கும் பொழுது, அவரின் வார்த்தைகளை நாம் நம்பும் பொழுது, அவரே நம்மை மீட்கக்கூடிய தேவன் என்று நம்பி அவரிடம் நம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் வருந்தி திருந்தி அவரோடும் மற்றவர்களோடும் ஒப்புரவாகும் பொழுது நாம் அவரின் சீடராக மாறுகிறோம். அவரின் சீடராக நாம் மாறும் பொழுது அவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகின்றோம். எவ்வளவு எளிதாக நாம் அற்புதங்களை நிகழ்த்த முடியும் அவரின் பிள்ளைகளாய். ஆம் அன்பானவர்களே, இரண்டாவது காரியமாக இயேசுவுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். இயேசுவை காண வந்த 3 ஞானிகளும் பொன், வெள்ளை போலம், சாம்பிராணியை அவருக்கு காணிக்கையாக கொடுத்ததை நாம் மத்தேயு 2:11 நாம் வாசிக்கின்றோம். பொன்னை போன்ற விலையேற பெற்ற நம்பிக்கையை எடுத்துக்கொண்டு 1 பேதுரு 1:7 வெள்ளியிலும் பொன்னிலும் மேலான இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு திருத்தூதர் பணிகள் 3:6 அழிந்து போய் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்களை நம் தேவனுக்கு காணிக்கையாக்கி கொள்ளலாமே. சாம்பிராணியைப் போல எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு துதிகளை செலுத்தலாமே. இப்படி செய்யும் பொழுது தெய்வீக பிரசன்னத்தை நிச்சயம் நாம் உணர்வோம். வெள்ளை போல, பிசின் போல மற்றவர்களை மன்னித்து திறப்பின் வாசலிலே நின்று அழிந்து போகும் உலகத்திற்காக பரிந்து பேசுவோமே. நம் மன்றாட்டின் ஜெபமே தேவனுக்கு உகந்த காணிக்கை. மூன்றாவதாக, ஏழையின் சிரிப்பில் இயேசு பாலகனை நாம் காண்போம். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவர் திருப்பி தந்து விடுவார். நீதிமொழிகள் 19:17. எவ்வளவு ஒரு பாக்கியம்! வானத்தையும் பூமியையும் படைத்து ஆண்டு வருகின்ற நம் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கின்றோம். எப்பொழுது? ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது. அவர் நாம் கொடுத்ததையா திருப்ப கொடுப்பார்? வாரி வழங்கும் வல்லல், 100
தராதனையாக திரும்பி தரமாட்டாரா? மத்தேயு 25:40 சொல்லப்பட்ட விதமாக நாம் ஆண்டவருக்கு கொடுப்பதாக எண்ணி ஏழைகளுக்கு கொடுப்போம். அதிகமான நன்மைகளை இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.